எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 வயசு குழந்த ஆக்சிடென்டலாக என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் லாக் பண்ணப்பட்டிருக்கு. அது நாக்பூரில் கப்பரகேடா அப்படிங்கிற இடத்துல அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பேனிக் ஆகியிருக்காங்க. பையன் பேர் ஹிமான்ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் அவனோட ஸ்கூலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் அங்கேயும் இங்கேயும் இந்த கிளாஸ் ரூமில் ஏதோ சுற்றிட்டு இருந்திருக்கான். அதை ஸ்டாஃப் கவனிக்காமல் தெரியாமல் லாக் பண்ணிட்டாரு. யூஸ்வலாக எல்லா ரூம்ஸு எல்லாத்தையும் செக் பண்ணி டாய்லெட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் அது தவறுதலாக நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு. அந்த பையன் வீட்டுக்கு வரல அப்படின்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காரு. உடனே ஒரு போலீஸ் டீமே அக்ராஸ் த சிட்டி தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் ட்ரேஸ் பண்ண முடியல. பட் இதில் பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா அடுத்த நாள் தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன இருக்குன்னா, அங்கே போய் அங்கே வேலை பார்க்குறவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தா அந்த பையன் கிளாஸ் ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பார்த்த உடனே இம்மீடியட்டாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரீயூனைட் பண்ணி வச்சுட்டாங்க. இது என்னென்னா ஆக்சுவலி ஹாலிடே டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால அதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைம் பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு அந்த பையன் அந்த லாக்ட் ரூமில் இருக்கான் அப்படிங்கிறது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த பங்கஜ் போயர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் நாக்பூர் டிவிஷனில் தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், அதை சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட்டை இன்கொயரி பண்ணி அப்படின்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இன்சிடெண்ட் என்னென்னா சீரியஸ் அந்த கொரீஸை எழுப்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களோட சேஃப்டி அந்த இதை பற்றி ப்ரோட்டோகால்ஸ் அந்த ஸ்கூலில் இருக்கிறத பற்றி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பேப்பர் படித்தேன். இம்மீடியட்டாக அந்த டெப்யூட்டி டைரக்டரை போய் இப்போ எஜுகேஷன் அந்த இதில் போய் பாருங்கள், டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அந்த செக்யூரிட்டி ஸ்கூல் ப்ரீமிசஸில் இருக்கும்போது குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காரு அவர். மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிளோ யார் பார்க்காம அதை லாக் பண்ணிட்டு போனாங்களோ அவங்க அது ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் ஏதாவது இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த ஓவர் நைட்டில் ஃபுல்லாக அந்த குழந்தை அந்த ரூம்லேயே தான் இருந்திருக்கும். பாவம் அதுவே ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும். இது நம்ம வெளியில் இருக்கும்போது அந்த மாதிரி மிஸ் ஆகுறது அப்படிங்கிறது அது நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்ஸாக இருக்கும். இது ஸ்கூல் ப்ரீமிசஸ் அப்படிங்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது குழந்தைக்கு நல்ல வேலையாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக அதை திருப்பி அவங்க அம்மா பேரண்ட்ஸுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இது ரொம்ப எல்லாமே சொல்ல தெரிகிற குழந்தைங்க கூட கிடையாது. சும்மா அந்த பால்வாடி போகிற குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது கிடச்சது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான். திரும்பி சேஃபாக அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.